வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். ஹிண்டன்பர்க் ரிசர்ச் சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டாங்களே. அந்த ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு இந்தி கூட்டணி ராகுல் காந்தி அவர்கள்லாம் வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் இருக்கு பார்த்தீங்களா, பங்கு சந்தையில் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. செபியுடைய தலைவர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாரு. ஆக்சுவலாக ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதானி குழுமத்துடைய வெளிநாடு பங்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பங்குகளில் ஆயிரக்கணக்கான பங்குகளை செபியுடைய தலைவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு செபியுடைய தலைவர் மறுப்பு தெரிவித்தாங்க. பிறகு சமூக வலைதளத்தில் இந்தி கூட்டணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட உடனேயே செபி அவங்களுடைய அதிகாரப்பூர்வமான எக்ஸ் வலைத்தளம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேஜை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜ் முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் செபி என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே செபியுடைய அஃபிஷியல் எக்ஸ் வலைத்தள அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரீஸில் தான் இருக்குது, அது மூடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஹிண்டன்பர்க் ரிசர்ச் இருக்கிற அந்த ரிப்போர்ட் வெளிவந்த பிறகு இந்தி கூட்டணியெல்லாம் என்ன நினைச்சாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. பங்கு சந்தையில் எந்த ஒரு டிராப்பையும் பார்க்க முடியலை, அப்படியே நேர் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. உதாரணத்துக்கு இந்த இந்தியன் 2 படம் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியன் 2 படம் எவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிச்சு. இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓடிடியில் ரிலீஸ் ஆன பிறகும் எல்லாம் மீம் மெட்டீரியலை போட்டு தள்ளிக்கிருக்காங்க. எந்த அளவுக்கு படுதோல்வி. இந்தியன் 2 விட ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ரிப்போர்ட்டு பெரிய படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாஜகவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதானி குழுமத்துடைய ஷேர்ஸு, அதானி குழுமத்தின் மீது முதலீடு பண்ணியிருக்காங்களே அவங்களுடைய ஷேர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆகும் அப்படின்னு நினச்சிக்கிருந்தாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி நினச்சிக்கிருந்தாங்க. ஆனால் கடந்த 2 நாளாக பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியுடைய ஷேர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதிவெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. முக்கியமாக ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நீங்கள் கூகுளில் சும்மா போய் டைப் பண்ணி பார்த்தாலே அவங்க எவ்வளோ பெரிய தில்லாரங்கடி அப்படிங்கிறத ஓரளவு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 2017 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ எம்ப்ளாயிஸ் தெரியுமா இருக்காங்க, என்னமோ பெரிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துட வேண்டாம். டோட்டலாக 9 பேர் தான் அதில் வேலை பார்க்குறாங்க. இவங்களுடைய மெயின் வேலை என்ன தெரியுமா, அதிலேயே விக்கிபீடியாவிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னா, ஹிண்டன்பர்க் டேக்ஸ் ப்ராஃபிட் இஃப் த டார்கெட் கம்பெனி ஷேர் பிரைஸ் டிக்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் ஒரு ரிப்போர்ட்டை, இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், என் கம்பெனிக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோம். வெளியிட்டாங்கன்னா அந்த கம்பெனியில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு வெளியிட்டா என் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாமே யோசிப்பாங்க, என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அதுதான் என்னுடைய டார்கெட்டட் கம்பெனிஸுடைய ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆனிச்சு அப்படின்னா ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் அவங்களுடைய வேலை. ஒரு பெரிய பெரிய நிறுவனம்லாம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, எப்படி சிங்கம் படத்தில் மயில் வாகனம் இருப்பார் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். பெரிய பெரிய நிறுவனம் எல்லாத்தையும் பார்த்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக சும்மா அடிச்சு விட்டு பிறகு பெரிய ஷேர் மார்க்கெட்டில் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்குவாங்களா, அப்போ கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் டிக்ளைன் ஆகுமா, அது மூலமாக ப்ராஃபிட் அடைகிறதா இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சுடைய வேலை. இதை தான் முழு நேர வேலையாகவே வச்சுருக்காங்க. ஹிண்டன்பர்க் ரிசர்ச் எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அதை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எடுத்து பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றுறது தான் பெரிய ஒரு காமெடியாக இருக்குது. குறிப்பாக இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் இதை ஒரு பெரிய ஒரு பேசு பொருள் ஆக்குறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய காமெடியாக இருக்குது. ஆனால் மக்கள் சுதாரிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டே இது மாதிரி அதானி குழுமத்துக்கு எதிராக சும்மா வாய்க்கு அடிச்சு விட்டு உச்சநீதிமன்றம் அதில் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கொட்டு வச்சாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அதானி குழுமத்துக்கு எதிராக பேசினாங்க பார்த்தீங்களா, அதனால இந்திய பங்கு சந்தையில் எவ்வளோ பெரிய டிராப் தெரியுமா, கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த வாட்டி மக்கள் சுதாரிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்சில் எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை. அதனால தான் நம்ம இந்திய பங்கு சந்தையில் எந்த ஒரு சரிவையும் நம்ம பார்க்க முடியலை. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கலேன். நிறையா ரிப்போர்ட்ஸ் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ஹெட்லைன்ஸ் வெளியிடுறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இந்தியாவுடைய வெல்த்து 1000% அடுத்த 50 வருஷத்தில் அதிகரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2075 அமெரிக்காவுடைய அந்த பொருளாதாரத்தை இந்தியா ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு 2075 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2075 வரைக்கும் எதுக்காக போகிறீங்க, இப்போ இந்தியா போகக்கூடிய வேகத்திலே ட்ராவல் பண்ணிச்சுன்னா 2040 அமெரிக்காவை ஓவர்டேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரிப்போர்ட்ஸை நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் வேகமாக இருக்குது. நம்மளை பிரிட்டிஷ் எவ்வளவு காலம் அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பிரிட்டிஷுடைய அந்த பொருளாதாரத்தை விட இந்தியா ஓவர்டேக் பண்ணியிருக்கு. ஏகப்பட்ட அடிமைகளை நம்ம நாடு அடிமைத்துவத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நம்ம தான் நம்பர் 1 நாடாக இருந்திருப்போம். இப்போ ஒன்று கெட்டு போல நம்ம வேகமாக முன்னேறி இருக்கோமா. ஸோ இதற்கு ஒரு தடை விதிக்கணும், எப்படி இந்தியா நம்பர் 1 நாடாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் இயங்கிக்கு இருக்காங்க. ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள்லாம் இயங்கிக்கு இருக்காங்க. அவங்களுடைய கைப்பாவையாக தான் இந்த ஹிண்டன்பர்க் ரிசர்ச் போன்ற நிறுவனங்களை நம்ம பார்க்கணும்.
ஓகே, அப்போ அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டை வெளிநாட்டிலேருந்து வெளியிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை இங்கே வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ரீசன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி அதை வச்சுக்கிட்டு பெரிய ஒரு அரசியல் பண்ணாமல் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு எங்கள் நாட்டுக்குள்ளே என்ன வேலை அப்படின்னு டீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சாதான் அது ஆரோக்கியமான ஒரு பாலிடிக்ஸாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து இப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.